பேக். ஸோ நம்மளோட அர்ச்சனா ஒரு வழியா லைவ் வந்துட்டாங்க மக்களே. ஏன் அர்ச்சனா வரல? இவ்வளோ பேர் ஓட்டு போட்டோம். ஏன் உங்க அர்ச்சனா நன்றி சொல்ல? அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேட்குறாங்களோ இல்லையோ, ஆப்போசிட் கேங்ல இருந்து பயங்கரமான கேள்விகள் வந்தது அப்படின்றத நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கேள்விகள் எல்லாத்துக்குமே சூப்பர் ஷார்ட்டாக அர்ச்சனாவோட லைவ் வீடியோவில் இன்றைக்கி அவங்க பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆமாங்க, அர்ச்சனா இன்றைக்கி லைவ் வந்திருக்காங்க. ஸோ அஃபிஷியல் பேஜ்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட லைவ்ல நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. நிறைய ரசிகர்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் அவங்களோட பதில் வந்து இருந்தது. ரெண்டாவது, எல்லாருக்குமே ஒரு பயம் வந்தது, எங்கே அர்ச்சனா வந்து வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரியே வெளியே வந்து புள்ளி கேங் கூட நட்பு அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு விஷயம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தோம். நாங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஓட் போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்கள திரும்பவும் முட்டாளாயிருவோமோ அப்படின்ற மாதிரிலாம். பட் அது எல்லாமே இல்லை. கொடுத்த அந்த சப்போர்ட்ஸுக்கும் லவ்வுக்கும் அர்ச்சனா பயங்கர ஒரு ஜென்யூனான ஒரு விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேசியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த லைவ் மாயா கேங் பற்றியும் பேசப்பட்டது. ஸோ நிறைய விஷயங்கள் பற்றி வந்து அவங்கக்கிட்ட பேசப்பட்டது. ஸோ என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்கும் போதே இல்லை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல எல்லாருக்குமே, அதாவது ஓட் போட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு பதிலடி கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேன்ஸுக்குமே அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையான ஒரு மனசுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் அதுதான். தான் வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னா அந்த வெற்றிக்கு ஃபஸ்ட்டு யார் வந்து ஹெல்ப்பாக இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான். அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட டீச்சருக்கு கொடுத்தாங்க. ரெண்டாவது, இப்போ ஓட் போட்டுக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க மற்றது பேசுகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதையும் உடனே என்ன சொல்லுவாங்க, சார் அர்ச்சனா என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து இன்னமும் அந்த பிஆர் புராணத்தை எவனுமே விடலைன்றது மட்டும் ரொம்ப கிளியராக தெரியுது. இப்போவும் யாராவது பேசினா என்ன இன்னும் உங்களோட பிஆர் வேலையை முடிக்கலையா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து கதறிட்டு இருக்காங்க. ஸோ கதறவங்க கதறிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்றது தான். ஸோ என்ன நடந்தது, யார் இந்த வீட்டுக்குள்ளே ஸ்ட்ராங்கு நீங்கள் நினைக்கிங்க அப்படிங்கும்போது ஃபேரான ஒரு ஆன்சர் அர்ச்சனா கிட்டேருந்து வந்தது. பிரதீப் ப்ரோ தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா அவரோட கேம் பிளே வேறு லெவலில் இருந்திருந்தோம். உள்ளுக்கு இருந்ததுனா பயங்கரமாக டஃப் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அந்த வீட்டில் எனக்கு ஸ்டீம் பண்ணிலாம் கொடுத்தாரு முதல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது எத்தனை பேர் வந்து இன்னமும் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு தெரியல. நான் அவங்க கரெக்டாக அந்த விஷயங்கள் சொன்னாங்க. உண்மையான ஃபேரான ஒரு விஷயம் அப்படின்றது அவங்க ட்ரூவாக இருக்காங்களான்னா, குட்டி குட்டி விஷயத்த கூட ஒருத்தனால ஞாபகம் வச்சுக்க முடியும்னா அவனாக தான் இருப்பான். அதை தான் அர்ச்சனாவும் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ அந்த ஸ்டீம் பண்ண விஷயத்த அவங்க வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்கிட்ட அப்போ தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆனார். பாரு, நான் உன்னைய வச்சு எப்படி கேம் ஆடுறேன்னு, உன்னைய எல்லாருக்கிட்டையும் பழக விட்டு ஒவ்வொருத்தனையும் நான் தூக்கு போகிறேன்ற மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தார். அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. பட் ரெட் கார்டு விஷயங்கள் பேசப்படல. பட் வெளியே இன்டர்வியூ வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது பேசப்படும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட முதல் கேட்கப்பட்ட கேள்வி அதுவாக தான் இருந்திருக்குன்னு தெரியும். ஸோ அதனால அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது வந்து மாயாவை சொல்கிறாங்க. ஸோ எதிரியாகவே இருந்தாலும் எதிரிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தால் அவனையும் பாராட்டி தான் செய்யணும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ மாயாவோட மைண்டை டீகோட் பண்ணவே முடியாது. ஒரு மிஸ்ட்ரி பர்சன் அவங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து ரொம்ப டஃப்பான பிளேயர்னா தினேஷ் ப்ரோ சொல்லுவேன். ரொம்ப நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு சின்ன டாஸ்கில் கூட அவரோட நாலேஜை நம்மளால் பார்க்க முடியலாம். ஆன்சருமே சட்டுன்னு வரும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பாராட்டி தான் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷங்கள் நான் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை வெறும் 100-106 நாளில் நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்னா அதுவே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தானே. அதுதான் இந்த பிக் பாஸ் வீட்டை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ அப்புறம் வெளியே போய் எபிசோட் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து பார்க்க விடலை, நாங்கள் காட்டுற ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீ பார்த்தா போதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அதை மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னா அதுவும் ஜென்யூனான ஒரு ரிப்ளை தான். ஏன்னா இதுக்கப்புறம் உன்னை கரெக்டான வழி நடத்தி கூட்டு போகிறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஒரு நல்ல நேம் வாங்கியிருக்காங்க, மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத அவங்க அப்பா அம்மா அழகாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது அவங்கள தான் உண்மையாக பாராட்டி ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம கேள்வி. வெளியே போனதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாரை நினைப்பீங்க, யாரெல்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணா அப்படின்ற கேள்வி. இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இதில் வந்து அவங்க சொன்னாங்க டீம் பி அப்படிங்கிறதுல நிறைய பேர் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எல்லாமே வந்து ஒரு சிலர் டெக்ஸ்ட்டாக வந்து போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இழுத்தாங்க. ஸோ ஓரளவு அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் யார் பேசியிருப்பா யார் பேசலன்னு. இதில் விசித்ராவும் ஆடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தான் அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்றது. ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட
வெளியே வந்து இவங்களுக்கு யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் பேச ட்ரை பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட பேசினேன்ற ஒரு பதில் இருந்தது. அது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன தேடினா நான் தேடுறேன், நானா உன்னை தேடி வர மாட்டேன், ஏன்னா நீ லாஸ்ட் வீக் என்னை அசிங்கப்படுத்தியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயங்களை ரொம்ப அழகாக அவங்க வந்து அதில் எடுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்றது. ஏன்னா வெளியே வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது, கானாபால்லாம் ரொம்ப ஓவராக வந்து போயிட்டுருக்காரு அப்படின்றது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் தான் இது அப்படின்றது. ஸோ யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ண நினைக்கிறேன்னா நான் பிக் பாஸ் கிட்ட மட்டும் தான். அவரோட வாய்ஸ் கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருந்தது. நான் டவுன் ஆகும்போது அவர் தான் பேசி என்ன இந்த அளவுக்கு மோட்டிவேட். ஸோ எனக்கு எப்போல்லாம் டவுன் ஆகுதோ அப்போ அவர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்பீச்சை வந்து நான் திரும்ப போட்டு கேட்டு நான் வந்து மோட்டிவேட் ஆகிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. இது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு, யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். மேபி இருக்கலாம், ஃபேக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒட்டிகிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்றது தான் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் அவங்களுக்கு அந்த பிஆர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பற்றி வெளியே நிறைய பேர் பேசியிருந்தாங்களே, அதுவுமே அவங்க காதுக்கு போயிருக்கு. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சுது. ஸோ என்னோடய ஃபேமிலி சைட்லேருந்து என்னை ரொம்ப சப்போர்ட்டிவாக என்னை சேஃபான ஒரு விஷயங்களை கொண்டு போகணுன்ற மாதிரி ரொம்ப சேஃபாக பார்த்துட்ருக்காங்க. இன்னொன்று உடம்பும் முடியல, அதனால தான் என்னால் ஆக்சுவலாக இப்போ இந்த லைவ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர கோல்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பூ வாடிச்சுன்னா சொல்லு தண்ணி ஊற்றுறக்கு வரேன், இது எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படின்றது அந்த நட்பு நாடகத்துக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டாக தான் இன்றைக்கி அர்ச்சனாவோட ரிப்ளை இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம் மக்களே. ஸோ ஃபைனல் அவங்களோட ஃபேவரட்டான சாங் அந்த சீரகுகள் வீசிய அந்த சாங்கை பாடி முடிச்சுட்டு அர்ச்சனா லைவை என் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து மக்களை என்டர்டெயின் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல இன்டர்வியூஸில் நம்ம அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றதான். ஸோ அர்ச்சனாவோட இந்த ஒரு ரிப்ளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.